எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி பாராட்டு விருதுகள்லாம் அதை தொடர்ந்து இப்படி பேசுகிறது வழியாக திடீர்னு ஒரு 100 வயசு கூடின மாதிரி இருக்குது. யாரோ ஒரு வயதானவர் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரியும், அவர் ஓய்வுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பாராட்டு விழா அன்றைக்கு செய்வாங்க இல்லையா, இவர் எங்கள் அலுவலகத்தில் 35 ஆண்டுகள் நன்றாக வேலை செய்தார். ஏன்னா எழுத்தாளனுக்கு வயதாகுதுங்கிறது வந்து ஒரு துயரமான விஷயம். எழுத்தாளர்கள் வயதாக விரும்பாதவர்கள். சாதாரண மனிதர்களுக்கு கூட வயது வந்து பொருட்டானது அல்ல. அவர்களுக்கு வயது வரும். ஒருவேளை அவர்கள் வயதை கடந்து போகத்தான் விரும்புவாங்க. பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அவர்கள் வளர மாட்டாங்க. எழுத்தாளர்களுக்கு வந்து அப்படி இல்லை. எழுத்தாளர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். முதுமை வந்து எழுத்தாளனுக்கு அச்சம் ஊட்டுவதல்ல. இன்னும் சொல்லப்போனால் முதுமையில் தான் ஒரு எழுத்தாளன் வந்து தன்னுடைய அதிகபட்ச விளையாட்டுகளை, சாத்தியங்களை, அதிகபட்சமான சாதனைகளை நிகழ்த்த விரும்புகிறவான். ஒரு 20 வயசு பையனுக்கு கிரவுண்டு கிடைக்கிற மாதிரி தான் ஒரு 60-70 வயது எழுத்தாளருக்கு வாழ்க்கை கிடைக்கிறது. ரொம்ப சாவகாசமாக நிதானமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து போகலாம். ஆனால் வயது ஒரு மனிதனுக்கு, அதுலேயும் எழுத்தாளனுக்கு அவனோட தொடர்பில்லாத ஒரு எண். அந்த எண் வந்து தொந்தரவு தரக்கூடிய ஒரு எண். பல நேரங்களில் அது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எண். அதனால் எனக்கு இந்த கொண்டாட்டங்கள், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய விருதுகளை விட்டு நடக்கிற எல்லாமும் யாருக்காவது தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அந்த அறிவிக்கப்பட்ட தனத்தினத்திலேருந்து எப்போது ஏதோ தருணங்களில் தற்செயலாக நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கிறது போல தான் சில சமயங்களில் சில விழாக்களில் என்ன நான் பார்த்துக்கிறேனே தவிர, பெரும்பான்மையான நேரங்களில் இது எல்லாமே யாருக்கோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகளை இறுதியில் என்னை பேச கூப்பிடுவாங்கன்னு காத்துட்ருக்கேன். மற்றபடி திருவண்ணாமலையோடும் இங்கே இருக்கிற பவா நண்பர்கள், இங்கே என்னை பற்றி பேசின கந்தசாமியிலேருந்து, அசோன் செருவிலேருந்து, ஷாஜியிலேருந்து, குப்புசாமியிலேருந்து, முத்துகிருஷ்ணன், எல்லாரும் என் வாழ்வோடு நான் அவர்களோடு இணைந்து வளர்ந்தவர் தான். பூமியில் வந்து எல்லா மரங்களும் ஒரே பூமியில் தான் வேறு ஊன்றி இருக்குது. தனித்தனி மரங்களாக இருந்தாலும் எல்லா மரங்களும் சேர்ந்தது தான் ஒரு பூமி தான். ஆனால் வெளியே பார்த்தா வேப்ப மரம், புளிய மரம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் ஒரே பூமியில் தான் எல்லாம் வேரூன்றி இருக்கிறது போல் இலக்கியத்தில் நாங்கள் எல்லோரும் வேரூன்றி இருக்கிறோம். ஆனால் தனித்தனி மரங்களாக தனித்தனியாக இருக்கிறோம். ஆனால் இங்கே எல்லோருக்குமே வந்து பூமி இல்லை, வானத்தை பார்க்கறது தான் பிடிக்குது. மரம் ஒரே நேரத்தில் எல்லா திசைகளையும் பார்த்துட்ருக்கு. எந்த ஒரு குறிப்பிட்ட திசையும் பார்க்கலை. எல்லா திசைகளையும் பார்க்க விரும்புகிற, சதா வானத்தை பார்க்க விரும்புகிற, இன்னும் சொல்லப்போனால் தண்ணியில் எதையெல்லாம் அனுமதிக்க முடியுமோ அத்தனையும் அனுமதிக்கக்கூடிய ஒரு மரங்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு மரத்திற்கு அதனுடைய வயது வந்து ஒரு பெரிய பொருட்டல்ல. அதனுடைய நிழல் தான் மரம். அந்த நிழலை வந்து தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னா என்னன்னு கேட்டால் அது ஒரு குளிர் தரு நிழல் அப்படிங்கிறது. குளிர்மையான நிழல் தான் கடவுள். ஒரு மரத்தோட நிழலுக்கு இருக்கிற குளிர்ச்சி தான் கடவுள். வேற ஒன்றும் கடவுள்னு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு. நான் வந்து ஒரு கரிசல் பிரதேசத்தை சேர்ந்தவன். அதிலும் குறிப்பாக கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு தெரிந்ததெல்லாம் வெயில், வெக்கை, இரவிலும் உறங்காத ஒரு சூரியன். அதிலும் குறிப்பாக நான் நல்ல ஒரு முற்றிய வெயில் உள்ள நாளில் பிறந்தவன் வந்து. ஸோ உலகில் என்னுடைய முதல் பார்த்த காட்சிகள் எல்லாமே வெயிலோடு உள்ள காட்சிகள். என் உடலில் குருதி அளவுக்கு ரத்தமும் அதோடு ஓடுகிறது, வெயிலும் சேர்ந்து தான் ஓடுது. நான் அதை ஆராதிக்கிறவன். ஒரு வகையில் வெயிலை கொண்டாடுகிறவன், ஆராதிக்கிறவன். வெயிலால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். வெயிலிலேயே வளர்கிற சில தாவரங்கள் இருக்குது, அதிலேயே வளர்கிற சில விலங்குகள் இருக்கிறது போல் அதில் உருவாக்கின ஒரு மனிதன் அது. எனக்கு பச்சை நிறமோ பசுமையோ, இயற்கைங்கிறது வந்து பச்சை நிறமாக இருக்குங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது. எனக்கு இயற்கை அப்படிங்கக்கூடியது சதா மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு செவ்வண்ணம் தான், அடர் மஞ்சள் தான், வெளிர் மஞ்சள் தான், பச்சை இல்லை. பச்சை என்பது புல்வெளி தான் பச்சையாக இருக்கும், இயற்கை பச்சையாக இருக்காது. அப்போது நான் அந்த உலகை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் மனிதர்கள் அல்ல, தெய்வங்கள் தான் அதிகம் கைவிடப்பட்டவர்கள். ஒரு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு கோயில் இருக்கும், ஒருத்தன் கூட அங்கே போக மாட்டான். ஒரு வழிபாடும் கிடையாது, ஒரு பொங்கல் கிடையாது, ஒரு படையல் கிடையாது. பசித்த தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த பசித்த தெய்வங்கள் தான் அந்த நிலத்தினுடைய காவலாளிகளாக இருக்கும். அங்கே ஒன்றும் இருக்காது, திருட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நிலத்தை ஆளுகிறது வந்து பசித்த தெய்வங்கள். அந்த பசித்த தெய்வங்களுக்கு வந்து பெரிய கோவில்கள் இருக்காது, பெரிய மேடைகள் இருக்காது, தேர் இருக்காது, எந்த அலங்கார ஜோடனைகளும் இருக்காது.
ஆனால் கையில் ஒரு பெரிய வாள் இருக்கும். அது வேட்டையாடித்தான் வாழணும்னு நினைக்கிற கடவுள். அது அதுக்கு உணவு கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடவுளை மறைத்து இதுபோல் கூரை போட்டிருக்க மாட்டாங்க. வெட்ட வெளியில் காற்று மழையும் வெயிலும் படுற அளவுக்கு இருக்கும். அந்த காட்டு தெய்வங்களை கடந்து போகிற மக்கள் அதை கண்டு கொஞ்சம் பயம் இருப்பார்களே தவிர பெரிய மரியாதையெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தெய்வங்களுக்கு திடீரென்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காட்டு தெய்வங்களுக்கு ஒரு நாள் உணவளிக்கலாம்னு மக்கள் முடிவு செய்வாங்க. எங்கெங்கேருந்தோ கிளம்பி வருவாங்க. அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு கெடாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஊருக்கு ஒரு கெடா கொண்டு வச்சு திடீர்னு அந்த காடு ஒளிர தொடங்கும். ஒளிர தொடங்கினா எங்கே பார்த்தாலும் வேடிக்கைகள், இசை, கெடா வெட்டு, அங்கங்கே அப்படி கறி வேகிற வாசை. அந்த 12 ஆண்டுகளுடைய பசியையும் அந்த ஒரு நாள் 2 நாளில் அந்த தெய்வம் தின்று தீர்க்கும். அந்த தெய்வத்தோடு சேர்ந்து மனிதர்களும் தின்று தீர்ப்பார்கள். அதாவது உணவு இல்லை, வெறும் கறி வெந்துக்கிட்டே இருக்கும். கறியை இலையில் அள்ளி 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 அப்படியே அந்த மனிதர்கள் சாப்பிடுகிற நேரத்தில் யாருக்கோ சன்னதம் வரும். யாரோ ஒருவருடைய உறவில் அந்த கடவுள் வெறி கொண்டு ஆடும். யாரும் சமாதானப்படுத்தியெல்லாம் அதை அடைக்கிற மாட்டாங்க. ஆடட்டும் விடுவாங்க. அது சாமி தானே கொஞ்ச நேரம் ஆடட்டும்னு தானே ஆடி சமாதானம் கொண்டு பிறகு அது எல்லார் நெற்றியிலையும் திருநூறு பூசி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணும். ஆசீர்வாதம் பண்ணி பிறகு கடைசியாக அந்த சாமி போன பிறகு பழையபடி அது திரும்ப தன் தனிமைக்கு திரும்பிடும். திரும்ப புறக்கணிப்புக்கு போயிடும். திரும்பி அது பசித்த தெய்வம்தான். எனக்கு நடக்கிறது எல்லாம் அதுக்கு நடக்கிறது தான். பல ஆண்டுகளாக ஒரு பசித்த தெய்வத்தை போல தான் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஆள் இல்லாமல் கையில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறவனை மிரட்டிகிட்டு இருந்த காட்டு தெய்வங்களுக்கு திடீர்னு மக்களுடைய கண்பட்டு அதுக்கு ஒரு விருந்து கிடைத்து அது கொண்டாடுவது போல தான் நடந்துகிட்ருக்குது. தெய்வங்களுக்கு மனிதர்கள் தேவைப்படுறாங்க. மனிதர்களுக்கு தெய்வங்கள் வேணுமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக தெய்வங்களுக்கு மனிதர்கள் வேணும். ஏன்னா தெய்வத்தினுடைய ஒரே வேலையை மனிதனோடு விளையாடுறது தான். மனிதனை வதம் செய்வது தான், மனிதனை தொந்தரவு செய்வது தான், மனிதனை சந்தோஷப்படுத்துவது தான். இன்னும் சொல்லப்போனால் மனிதனை சதா வம்புக்கு இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கான்னா அது கடவுள் தான். அதுவும் இந்த நாட்டு தெய்வங்கள் தான். நான் பெரிய கடவனையை புறக்கணிப்பை எல்லாவற்றுக்கும் கண்ணீரின் வழியாக தான் வெளிப்படுத்துவாங்க. கண்ணீர் கண்களில் வெளிப்படுதே தவிர கண்களில் உருவாகிறதில்லை. அது எங்கோ உருவாகுது. மனதினுடைய ஏதோ ஒரு சுனையில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சொட்டு உருகி வெளியாகி போயிடுது. அப்போ கண்ணீரினுடைய பாதையை, உலரா கண்ணீரினுடைய அந்த வெம்மையை, இன்னும் சொல்லப்போனால் அந்த கண்ணீர் விடுகிற மனிதனுக்கு அவனுடைய அந்த கண்ணீரை துடைக்கிற கரம் வேணும் இல்லையா? அதையெல்லாம் தான் ஒரு எழுத்தாளனாக நானும் என் முன்னோடிகளும் என் வரும் படைப்பாளிகளும் செஞ்சிட்ருக்கோம் நினைக்கிறோம். நாங்கள் வேறு ஒன்றுமே செய்கிறதில்ல. அழுகிற குழந்தையை அவளுடைய தாயோ அல்லது தந்தையோ கண்ணீரை துடைப்பாங்க. கண்ணீரை துடைக்கும்போது குழந்தையினுடைய கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் மறைஞ்சிடும். ஆனால் துடைத்தவனுடைய கையினுடைய மேற்புறத்துக்கு அந்த கண்ணீர் வந்துடும். அது அவன் கையில் உணராது. கிட்டத்தட்ட அந்த ஈரத்தை தக்க வைப்பது தான் எழுத்து எப்படி நம்புகிறேன். மற்றபடி நான் படித்த, நான் உருவாக்கிய, எனக்கு தெரிந்த மனிதர்களை, வாழ்க்கையை திரும்ப 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 எழுதிட்டே இருக்கிறேன். எனக்கு எழுத்து அப்படிங்கிறது அது மட்டும்தான் தெரியுங்கிறது தான் ஒன்று. வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு. நான் வேறு எந்த சாதுரியங்களையும் கற்றவன் இல்லை. வேறு எந்த விஷயங்களிலும் என் மனதை நான் செலுத்தி கொண்டவன் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் எந்த அங்கீகாரத்துக்காகவும் நான் காத்திருக்கிறவனும் இல்லை. எல்லாம் தாண்டி எனக்கு என்னுடைய எல்லா நெருக்கடிகளும் நான் விரும்பி ஏற்றுக்கொண்டது. யாரும் என்னை எந்த நெருக்கடிக்கும் உள்ளாகலை. எல்லா நெருக்கடிகளும் நானாகத்தான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அது குறித்து ஒரு புகாரும் கிடையாது. ஆனால் ஒரு சமூகம் இப்படி என்ன இல்லை, ஒரு எழுத்தாளனை இப்படித்தான் நடத்துமா அப்படின்னா அப்படித்தான் நடத்தியது. எனக்கல்ல, என்னுடைய முன்னோர்களுக்கு அப்படி தான் நடத்தியது. புதுமைப்பித்தனுக்கு அப்படி தான் நடந்தது, கம்பனுக்கு அப்படி தான் நடந்தது, தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடிகளுக்கெல்லாம் அப்படித்தான் நடந்தது. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சுங்கிறதுக்காக இன்னொரு எழுத்தாளன் எழுதாமல் இருப்பானா? அதெல்லாம் இல்லை, எழுதிட்டே தான் இருப்பான். வானத்தில் என்ன நடந்தாலும் பறவைகள் வானத்தை பார்த்து அச்சப்படுறது இல்லை. அந்த வானத்திலிருந்து தான் பெருமழை பெய்ய போகிறது, அந்த வானத்திலிருந்து தான் புயல் அடிக்கிறது. ஆனாலும் அந்த வானத்தை பார்த்து பறவைகளுக்கு
பறக்கணுங்கிற இலக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லா பறவைகளுக்குமே அது பறவையாக இருந்தாலும் அது பறப்பதற்கான தூரம் முடிவு செய்யப்பட்டு. என் ஊர் காகம் ஒருபோதும் கடல் கடந்து போகாது. என்னுடைய புறா என்னுடைய 3 வீதிகளுக்குள்ளே மட்டும்தான் பறக்கிற புறா. என்னுடைய குருவிகள் என்னுடைய வீதியே தாண்டாதது. ஆனால் என் ஊருக்கு வரக்கூடிய கழுகு என் ஊரின் கழுகு அல்ல. ஒரு எழுத்தாளனாக கூட நான் ஒரு கழுகாக இருக்க விரும்புகிறவன். மிக உயரமான தூரத்துக்கு பறக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மொத்த உலகையை கழுகோட கண்ணிலிருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போவாது உங்கள் கைகளில் கழுகு அமர்ந்திருக்கான்னு தெரியல. நான் என்னுடைய கைகளில் ஒரு முறை கழுகை பயிற்சி பெறுகிற கழுகை கையில் ஏந்தி பார்த்தேன். உங்கள் கையில் ஒரு கழுகு நின்னால் கை முறிஞ்சிரும், அவ்வளவு கனமானது. அது பார்த்தா ஒரு இரும்பு குண்டை விட எடை உள்ளது கழுகு. எவ்வளவு பெரிய இறக்கை, எவ்வளவு கூர்மையான கண்கள், எவ்வளவு வேகமான அதனுடைய பறத்தல். அதுக்கு உலகம் போதலை. நீங்கள் அது உலகம் பற்ற மாட்டேங்க. அப்படி பறந்து போய் மேலே ஏறி நின்றுட்டு என்ன செய்கிறதுனா அற்ப இறையை தான் பார்த்துட்ருக்கு. கீழே ஓடுகிற ஒரு குட்டியூண்டு எலியை, குட்டியூண்டு முயலை, அற்ப இறையை வேடிக்கை பார்க்குது. அடிச்சிடாது. கழுகுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது தன் இறையை கண்டுவிட உடனே வேட்டையாடிடாது, விளையாட அனுமதிக்குது. என் பொருள் எனக்கு தான், அது என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அதனுடைய ஓட்டத்தை அனுமதிக்கலாம், ஓடட்டும் அப்படின்னு அனுமதிக்குது. அப்புறம் மெல்ல அது தரையிறங்க ஆரம்பிக்குது. நீங்கள் கழுகு தரையிறங்குகிறதை பார்த்தா எனக்கெல்லாம் அப்படி விம்ம ஆரம்பிக்கும். அப்படி மனது பால் பாத்திரத்தில் பொங்குனா மேலே எழுந்து பொங்குவது போல் அது தரையிறங்கும் போது அப்படி மனது விம்மும். அந்த பறந்து தரையில் காலையே பாவாது, அப்படி அடித்தா அப்படி மேலே போகும். எழுத்தினுடைய நுட்பங்களை இலக்கியம் அல்ல நண்பர்களே, இதுபோல் ஒரு பறவையும் இலையும் எல்லா உயிரினங்களும் தான் கற்றுத்தருது. எழுத்தாளன் தன் முன்னோடிகளிடமிருந்து, எழுத்துக்களிடமிருந்து, சொற்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம், அல்ல உலகிடமிருந்தே கற்றுக்கொள்வோம். அந்த பறந்து திரும்பி அந்த கழுகு தன் இரையோடு போன பிறகு பசி ஆறிடும். ஆனால் திருப்பி பசிக்கும், திரும்பி வேட்டையாடிட்டே இருக்கும். மனிதர்களை இடையிறாது எப்போதும் செயல்படுத்த வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது பசி தான். எல்லாருக்கும் பசிக்கு உணவு கிடைத்திருமாங்கிறது உறுதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பசித்த வேளையில் மட்டும்தான் மனிதன் அதிக அவமானங்களை சந்திக்கிறான். பசித்த பொழுதுகளில் தான் அவன் புறக்கணிப்பை அதிகமாக உணர்கிறான். பசித்த தருணங்களில் தான் அன்பிற்காக காத்துட்ருக்கிறான். யார் யார் வீடுகளிலேயோ எனக்கும் கோணங்கிக்கும் உணவு கொடுத்துருக்குறாங்க, எங்களை தங்க வச்சுருக்கிறாங்க, எங்களை பராமரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இலக்கியத்தோடு ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், பசித்த மனிதன் யாருன்னு தெரியும். பசித்த மனிதனுக்கு உணவிடுவது என்றால் என்னன்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே அந்த மனிதனுக்கு உணவிட்ட பிறகு அவன் அடைகிற சந்தோஷத்துக்கு நிகரில்லை அப்படின்னு தெரியும். இந்த விருதல்ல, எல்லா விருதுகளுக்குமே அவர்களுக்கும் பங்கு இருக்குது. எப்போ ஒரு கதை படித்தேன். அந்த கதையில் ஒரு அம்மாவுக்கு குழந்தைங்களே இல்லாமல் இருந்து ரொம்ப வருட கர்ப்பமாக இருந்து ஒரு குழந்தை பிறந்துடுது. பிறந்தால் அந்த குழந்தை இது போல் ஒரு பாறை, அதுக்கு தலை கிடையாது, கை கால் கிடையாது. ஆனால் ஒரு பாறையை அவள் பெற்றெடுத்துறாள். அந்த பாறையை பெற்றெடுத்தவளுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் பாறைனாலும் அவளுடைய குழந்தை தானே, கர்ப்பத்திலேருந்து தானே உருவானது. ஸோ அந்த பாறை என்ன செய்வான்னா தினம் குளிக்க வைப்பா, பாறையை கொஞ்சுவா, பாறைக்கு பூசு விட்டுவா. அந்த பாறை அப்படியே உட்கார வச்ச இடத்துலேயே இருக்கும். மற்ற குழந்தைகள் வளருகிற தருணத்தில் இந்த பாறை வளரவே வளராது, அப்படி இருக்கும். ஆனால் அவளுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. எல்லா தாயையும் போலவும் வேலைக்கு போகும்போது அந்த பாறையின் முன்னால் அதுக்கான உணவை வச்சுட்டு போவா, தான் தனியாக இருக்காதுன்னு அறிவுரை சொல்லிட்டு போவா, எல்லாமே செய்வாள். ஒன்றுமே செய்யாது, பாறை அப்படி இருக்கும். ஒவ்வொரு இரவும் திரும்பி வந்தோடனே அந்த பாறையை அணைத்து கொண்டு தான் உறங்குவாள். எல்லோரும் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, அந்த பாறையால் உனக்கு என்ன பிரயோஜனம், எதுக்கு ஒரு பாறையை பெற்று என்ன செய்ய போகிற, தூக்கி போட்டுறதுன்னு. இருக்கட்டும், அது என் பிள்ளை தானே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவுக்கு ஒரு முதுமையை அடைகிறாள். அப்போவும் அந்த பாறை அப்படி இருக்குது. ஒரு சலனம் இல்லை, ஒரு உதவி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அண்டை எல்லாரில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து பெரியவர்களாகி ஏதேதோ வேலைகள் போய் ஏதேதோ ஆயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை. கடைசியாக அந்த அம்மாவனுடைய ஒரு முதிய தருணத்தில், முதுமையினுடைய உச்சத்தில் அந்த பாறையிட்ட அந்த அம்மா கேட்குறா, என்னோடய வாழ்க்கை முடிய போகிறது, உன்னை தனியாக அந்த உலகத்தில் விட்டு போகிறேன்,
நான் நேசித்த அளவுக்கு ஒரு பாறையை யாராவது நேசிப்பார்களான்னு தெரியாது. ஆனால் எனக்கு இப்போ என்ன இருக்குன்னு, நீ பாறை தானேன்னு யாராவது தூக்கி போட்டாங்கன்னா அது என்னுடைய பிழை தானேன்னு எனக்கு வருந்த தானே செய்யும். என்ன பண்ணுறது அப்படின்னு அமைதியாக இருக்க ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா கடைசி தன்னுடைய மூச்சை விடுகிற தருணத்தில் அந்த பாறையை இருக்க அணைத்து கொண்டு சொல்கிறா, இவ்வளவு நாள் தான் சொல்லலையே, இப்போ கூடயா ஒரு வார்த்தை ஏதாவது சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அந்த பாறை வாய் திறந்து சொல்லுது, மௌனமாக இருப்பது தான் அன்பு அப்படின்னு. இது யாரோ கிராமத்தில் யாரோ மக்களுக்கு சொன்ன கதை. ஆனால் ஏன் ஒரு பாறையை சொல்கிறாங்க? ஏன் ஒரு பாறையை முன்வைத்து மௌனம்தான் உலகினுடைய மிகப்பெரிய அன்புன்னு ஏன் சொல்கிறான்? அப்போ அவர்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள். மொழி வழியாக அல்ல, சொற்களை கொண்டு அல்ல, பேச்சை கொண்டு அல்ல, இருப்பின் வழியாகவே ஒன்றை கற்றுத்தந்துட முடியும். எந்த பாறையும் மனிதனை பார்த்து இதுவரை ஒரு வார்த்தை பேசியதே இல்லை. ஆனால் இந்த கதையை படித்த மறுநிமிடத்தில் ஒரு பாறையை பார்க்கும்போதும் பாறையாக கண்ணுக்கே தெரியல. எல்லா பாறைகளும் அன்பினுடைய திரண்ட வடிவங்களாக, யாரோ பெற்றெடுத்த ஒரு வாய் பேச முடியாத பிள்ளையாக, இன்னும் சொல்லப்போனால் என்ன நடந்தாலும் தன் சலனத்தில் அப்படி இருக்கிற ஒன்றாக இருக்குது. அப்படின்னா நாம் எல்லோருக்குள்ளும் இதே பாறை இருக்கிறது. நாம் எல்லோருக்குள்ளும் இதே போல் உறைந்த ஒரு மௌனம் இருக்குது. எல்லோரும் மொழி வழியாக எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. ஆனால் அப்படி ஒரு பாறையை கூட ஒரு கதையை சொல்லி புரிந்து கொள்ள வைக்க முடிகிறவன் ஒரு மனிதனாக இருக்கிறான், ஒரு கதை சொல்லியாக இருக்கிறான். ஒரு நிலத்திற்கு இப்படியெல்லாம் தன்மை இருக்கிறதுன்னா அதுதான் நண்பர்களே எங்கள் பணி. அந்த பணியை நான் எப்போதும் செய்வேன். உணவுக்கு அப்புறம் பேசுவோம். நன்றி. நண்பர்களே, இன்னும் 2 நிமிடம். ரொம்ப பிரமாதமாக தான் இந்த வருடம் செஷன்ஸ் போய்க்குது அப்படின்னு தோணுது. இனிமேல் ரொம்ப போர் அடிக்கலை, தொய்வு வரல, அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் ரொம்ப அட்டன்டிவாக உண்மையிலேயே இந்த இலக்கிய கூட்டங்களை, உரைகளை கேட்க வந்தது தான். 2-3 தகவல்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ உணவுக்காக போகிறோம். உணவு சைவ உணவும் ஒரு அசைவ உணவு. நான் ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஒரு நாள் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ராமகிருஷ்ணனுக்கு ஒரு ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் வேடியப்பெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துனேன். நான் சொன்னேன், என்னையா ஒரு பஜ்ஜி கூட கொடுக்காத கூட்டம் நடத்துறீங்க, எங்கள் ஊரில்னா 10 கிடா வெட்டியிருப்போம் அப்படின்னு கேட்டேன். பெங்களூர்லேருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் வந்துச்சு, சார் அந்த கிடா எப்போ சார் வெட்டுவீங்க? அப்புறம் அப்படியே சில இதில் மாட்டினோம். அப்புறம் அதெல்லாம் சமாளித்து எப்படியோ பண்ணிட்டோம். நிறைய பேர் நினைக்காத இருந்தால் சரி, உங்களுக்கு எதாவது வெளிநாட்டிலேருந்து பணம் வருதான்னு நம்பாள். நம்ம என்ன கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும்.